அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம பல உலக தகவல்களை, பல ஜியோ பாலிட்டிக்ஸை அடுத்தடுத்த அப்டேட்டாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஃபைனல் வடிவம் கிடைச்சிருச்சிங்க. அதாவது சுவிட்சர்லாந்தில் நடந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாருமே முந்திக்கிட்டு அவங்கவுங்க தான் ஒரு சிறந்த ஒப்புதல் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட, அதுலேயும் குறிப்பாக ஈரான் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணார். யார்? அராக்சி அவர்கள். ஆல்மோஸ்ட் நம்ம தரப்பில் தான் வெற்றி அதிகம், நம்ம தான் ஒரு பாசிட்டிவான ஒரு சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒப்புதல் கொடுத்தாரு. ஆனால் இது ஒட்டு மொத்தத்துக்கும் அமெரிக்கா ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தாங்க பாரு. இந்த ட்விஸ்ட்டு தான் பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. சரி, எனியோ அவங்க அமைதி நிலவனா போதும். பட் அடுத்த கட்ட பொருளாதாரத்தை நோக்கி போனாலும் இது பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு மிகப்பெரிய ஒரு சமட்டி அடி தான். ஆல்மோஸ்ட் ஈரான் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே முழுமையாக செல்ல போகிறது அப்படின்ற இன்னொரு ஆங்கிளில் தான் பார்க்கணும். ஏன்னா அதுக்கான அறிவிப்புகள் என்னெல்லாம் வரப்போகுதுன்றதையும் பார்த்துடலாம். அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள். இன்றைக்கி அமெரிக்காவுக்கு 3 ஜாக் பாயிண்ட், அது என்ன சொல்லுவாங்க, ஜாக்பாட். ஒன்று, கொலம்பியானுடைய தேர்தல் அமெரிக்கானுடைய நேரடி வெற்றியாகவே பார்க்குறாங்க. இரண்டாவது, கிறிஸ் ஸ்டார்மர் அவர்களுடைய ரிசைக்னேஷன். தொடர்ந்து யூகே அமெரிக்கா எதிர்த்துட்டே இருந்தாங்க, அதனால் அங்கேயே ரிசைன் பண்ணிட்டாங்க. மூன்றாவது இந்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இல்லையே, ஈரான் பயங்கர சாதகமாக இருக்கு. ஈரான் கொடுத்த மரண அடி படுத்து உறங்கியது அமெரிக்கான்ற மாதிரிலாம் இருக்குது. நீ வேறு மாதிரி சொல்கிறியே அப்படின்னு உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா எல்லா சந்தேகத்தையும் விளக்கக்கூடிய மிக தெளிவான முடிச்சுட்டு சொல்லுங்கள், இது அற்புதமான பதிவா அப்படின்ட்டு. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். சுவிட்சர்லாந்தில் கிட்டத்தட்ட 18 மணி நேரம் பேச்சுவார்த்தைங்க. இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போதே பலவித ட்ராமாலாம் இது மாதிரி கிளம்பி போகிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் எங்களை மிரட்டிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பெருசாக இருந்தது. இவங்க தரப்பில் இருந்து ஜேடி வான்ஸை கண்டுக்கல அப்படின்ற மாதிரிலாம் பெருசாக இருந்தது. பட் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அமெரிக்கா தரப்பில் எந்த பதிலுமே கொடுக்கல. பட் அராக்சி மட்டும் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் லெபனான் வார் நிறுத்திட்டோம், ஆயில் அண்ட் பெட்ரோ கெமிக்கல் எக்ஸ்போர்ட்டுக்கு வேவியர் கொடுத்துட்டாங்க, அப்புறம் ஒட்டுமொத்தமாக தடைகள் எல்லாத்தையும் நீக்க போகிறாங்க, நம்மளுடைய ஃப்ரோசன் அசட் எல்லாமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க, மேஜராக நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், டெவலப் பண்ண போகிறோம், ஈரானை அடுத்த லெவலில் கொண்டு போகிறோம் அப்படின்ற இந்த அக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அராக்சி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தோணும் இல்லை, அப்படியே எங்கள் அப்பா அவ்வளோதாங்க, எல்லாமே ஈரான் எதிர்பார்த்த அத்தனையும் வெற்றி. ஆனால் அராக்சி அவர்கள் அவருடைய எக்ஸ்தல பதிவில் ஐஏஏ அவங்க நாட்டுக்குள்ளே வராங்களா, யார் அணு ஆயுதம் என்ரிச் பண்ண அணு உலைகள் இருக்கிற நிலைகளை இன்ஸ்பெக்ட் பண்ணுவதற்கு வராங்களா, இல்லை இது எல்லாமே எந்த கண்டிஷனில் ரிலீஸ் பண்ணுறாங்க, அது எதுவுமே அவர் சொல்லலை. எல்லாமே அவங்கவுங்களுக்கு சாதகமாக பேசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி. அராக்சியாவோட ட்விட்டை பார்த்துட்டு ஈரான் முழுவதும் கொண்டாட்டம், ஸ்டில் நவ் கொண்டாட்டம். ஈரான் சார்ந்த ஊடகங்கள், ஈரான் சார்ந்த யூடியூபர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் அமெரிக்கா மண்டியிட்டு விட்டதாகவே சொல்கிறாங்க. பட் மண்டியிட்டது அமெரிக்காலாம் இல்லை, ரொம்ப கிளவராக இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, நம்ம ஜேடி வான்ஸ் அவர்களுடைய ஸ்பீச்சை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஜேடி வான்ஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா, இது ப்ரொடக்டிவாக நாங்கள் 3 ஆங்கிளில் இந்த பேச்சுவார்த்தையை அணுகணும். பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை மெக்கானிக்கலாக நாங்கள் ரீபில்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படின்னா, உலகளாவிய அளவில் கேஸ் ப்ரைஸ், ஆயில் ப்ரைஸ், மில்லியன் பேரல் க்ரூட் ஆயிலில் போகணும். நேச்சுரல் கேஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் போனால் தான் அது பழைய நிலைமைக்கு வரும். அதனால் நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸினுடைய பாதையை நாங்கள் உறுதி செய்கிறோம். இன்எவிக்டபிளி யாராலும் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும், தொடர்ந்து எந்த ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனும் கிடைக்காம, டீஎஸ்கலேட் ஆகாமல் அந்த பிரச்சனையை அணுகிறதுக்கு, தொடர்ந்து ரன் பண்ணுறதுக்கும் நாங்கள் பாயிண்ட் நம்பர் 1 சக்ஸஸ் பண்ணிட்டோம். பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, ஓவரால் ட்ரம்ப் அவர்களுடைய கோரிக்கை என்னன்னா, ஹிஸ்புல்லா தொடர்ந்து அங்கே தாக்கல் நடத்துறதை நிறுத்தணும், இஸ்ரேல் தாக்கல் நடத்துறதை நிறுத்தணும், லெபனானுக்குள்ளார ஒரு அமைதி நிலவ வேண்டும். அதனால் அந்த பகுதியில் தற்போதைய நிலைமைக்கு ஒரு ஷூட்டிங் எல்லாம் நிறுத்திட்டு கிட்டத்தட்ட ஒரு அமைதி சுச்சுவேஷனை கொண்டு வந்துட்டோம். ஸோ அதுதான் பெரிய அளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி, அதாவது அவர் அனீசியாக இருந்தது. அதாவது இஸ்ரேல் லெபனானுடைய விவகாரம் தான்.
பட் அதுவுமே நாங்கள் அமைதி கொண்டு வந்துட்டோம். பாயிண்ட் நம்பர் 3, ஐஏஏ வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவதற்கு. அங்கே அமெரிக்காவுடைய பிரதான கனவு, அமெரிக்க மக்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, எதுக்காக இந்த வாரம் தொடங்கணுமோ அது வந்து அவங்க பர்மனண்ட்டாக டீநியூக்ளியரைசேஷனை நோக்கி போகிறாங்க, ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க கிட்ட நியூக்ளியர் ப்ரோக்ராமே ஈரானுக்குள்ளே கிடையவே கிடையாது. அது இமீடியட்டாக வித் எஃபெக்ட் ஃப்ரம் டுடே அப்படின்ற ஆன்வர்ட்ஸ்லாம் கூட சொன்னாங்க. 60 நாள் ஒப்பந்தத்தில் இன்னிலிருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. டெக்னிக்கல் நெகோசியேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ப்ராசஸில் வந்து நாங்கள் அலோவ் பண்ண போகிறோம். இதில் கத்தார், பாகிஸ்தான் அவங்க தான் ப்ராக்ரஸை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துடுவோம், அவங்க உள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கடந்த 24 மணி நேரத்தில் நாங்கள் பேச்சுவார்த்தையை தொடங்கினதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, லெபனானுக்குள்ளே தாக்கல் நடத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அப்போ நீங்கள் இஸ்ரேல் முழுமையாக வெளியேறுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இஸ்ரேல் என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க செக்யூரிட்டி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா தொடர்ந்து ஹெஸ்புல்லா இன்ஃபில்ட்ரேட் ஆயிடுவாங்களா, உள்ளே வந்துடுவாங்களா, தாக்கல் நடத்துருவாங்களான்றதுனால. ஆனால் லெபனானுடைய ஆர்மியும் ஹெஸ்புல்லானுடைய ஆர்மியும் அந்த இடத்துல அந்த செக்யூரிட்டி உறுதி பண்ணுற வரைக்கும் அவங்க அங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது இஸ்ரேலுக்கு பாசிட்டிவாக பார்க்குறாங்க. அப்போ இஸ்ரேல் அங்கேருந்து வெளியேறாது, பட் ஈரான் வெளியேறும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜேடி வான்ஸோட கருத்து பார்த்தோம் அப்படின்னா இல்லை, ஆல்மோஸ்ட் அங்கே தான் இருக்குது. பட் இதில் என்ன தெரியுமா மேஜர் ட்விஸ்ட்டு, அவர் அராக்சி அவர்கள் சொன்னது எல்லாமே நடந்துக்குது. எங்கே அப்படின்னா, இப்போ அன்ஃப்ரோசன் அசட் அப்படின்னா முடக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஆனால் அது நேரடியாக அவங்க கைகளுக்கு செல்லுமா அப்படின்னா கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள், கத்தாரில் இருக்கக்கூடிய பேங்க்கில் ரஷ்யாவுடைய சொத்து இருக்குது அப்படின்னா ஒரு 12 பில்லியன், ஒரு 15 பில்லியன், ஒரு 20 பில்லியன் இருக்குன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக டாலர் கன்வெர்ட் பண்ணி அங்கே அமெரிக்காவுக்கு அனுப்பிடுவாங்க. அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, இங்கே ஈரானுக்கு நேராக அது சோயாபீன்ஸாகவோ இல்லை வேறு ஏதாவது ஃபார்மர் ப்ராடக்டாகவோ இவங்களுக்கு இல்லை கோதுமையாகவோ என்னெல்லாம் தேவையோ, அமெரிக்கன் கார்ன், அமெரிக்கன் சோயா, அமெரிக்கன் வீட், மீது எல்லாமே சாப்பிடுவதற்கு தேவையான பொருட்களை தான் அனுப்பி வைக்கப்படும். அப்போ இது கேட்கும்போது எனக்கு அப்படி ஒரு சிரிப்புங்க. நீங்கள் என் காலையில் என்னுடைய பதிவு எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்குற அத்தனை பேருமே வந்து இந்த இடத்துல நானே மனசுக்குள்ள நினச்சிக்கிறேன் எனக்கு உயர்ந்ததாக பார்ப்பீங்க அப்படின்ட்டு. என்ன காரணம் அப்படின்னா, நார்மலாகவே கொசு பறத்தாவே கொழுப்பு கரைச்சி விற்கிற ஆளுங்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த ஒரு ஒப்பந்தம் லட்டு கொடுத்த மாதிரி, அதாவது ஈரான் நினைக்கிறாங்க ஃப்ரோசன் ஃபண்ட் ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணுறாங்க நம்ம வச்சு செஞ்சுக்கலான்ட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஃப்ரோசன் ஃபண்டு அதாவது முடக்கப்பட்ட பணத்தை எல்லாமே கன்வெர்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பிடணும், அமெரிக்காவை பார்த்து டிசைட் பண்ணி இங்கே மீதி எல்லாமே கொடுக்கணும். அதுவுமே இன்னொரு கண்டிஷன் என்ன போட்டிருக்காங்கன்னா, மீதி எல்லாத்தையுமே கூட அவங்க டெரரிசத்துக்கு வந்து எந்த ஃபண்டுமே கொடுக்கக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக ஃபாலோ பண்ணுறோம், கண்காணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வந்தோம், சரிப்பா இதெல்லாம் சொல்லிட்டேன், இப்போ அராக்சி அவர்கள் வந்து அந்த ஆயில் ஃப்ளோவை உறுதி பண்ணுறாங்க, பெட்ரோ கெமிக்கல் ஏற்றுமதி உறுதிப்படுத்துகிறாங்க, மீதி அனைத்து தடைகளையுமே வந்து நீக்கிறாங்க, எல்லாமே நீக்கிட்டாங்களப்பா அப்படின்னா ட்ரெஸரி வந்து இன்னைக்கு ஒரு 2 பக்க லெட்டர் எழுதி விட்டுருக்கிறாரு. அந்த 2 பக்க லெட்டரில் என்னென்னா, ஆனால் ட்ரெஸரி பாருங்கள் ஈரானின் வேண்டுகோளுக்கு இணங்க எக்ஸ்தலத்தில் ஈரானை பெருமைப்படுத்த மாதிரி போட்டார். என்ன போட்டார்னா, இது மாதிரி இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஐஏஏ வந்து அவங்க நாட்டுக்குள்ளே இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறாங்க, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. 60 நாளில் நாங்கள் 60 நாளுக்குள்ள இல்லை, இன்றிலிருந்தே டெம்பரரியாக நாங்கள் லைசன்ஸ் அத்தாரிட்டி கொடுக்குறோம், ப்ரொடக்ஷன், டெலிவரி, சேல் ஆஃப் ஈரானியன் ஆயில், இது 3க்குமே லைசன்ஸ் அத்தாரிட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரா. அதில் இருக்கிற சூட்சமத்தை அவர் சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு 2 பக்க கடிதம் ஒன்று, அந்த கடிதத்தில் நான் உங்களுக்கு 2 சைடு பக்கத்தில் போட்டுறேன். நோட் 1 to paragraph A அப்படின்ற பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒட்டுமொத்தமாக டிரான்சேக்ஷன் அண்டு நெசசரி ப்ரொடக்ஷன், சேல்ஸு, டெலிவரி, ஆஃப்லோடிங் ஆஃப் குரூட் ஆயில், பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட், பெட்ரோலியம் ப்ராடக்ட், இதனுடைய டிரான்சேக்ஷன் எல்லாமே வந்து சேஃப் டாக்கிங் அண்ட் ஆங்கரிங் ஆஃப் வெசல்ஸ், பொறுப்பாக வெசல்ஸில் ஏற்றுறதுக்கு இறக்குறதுக்கு. அப்புறம் அடுத்தது வந்து ஹெல்த் கேர் அண்டு சேஃப்டி, அந்த 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 வெசலுக்கான இன்சூரன்ஸு, மீதி எமர்ஜென்சி ரிப்பேர், என்விரான்மெண்டல்
மிட்டிகேஷன் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் போட்டிருக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் நாங்கள் ஒப்புதல் வந்து கொடுக்குறோம். பட் எல்லாமே சாங்ஷன்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நோட் 2 பேராகிராஃப் ஏன்னு 2வது பாயிண்ட் அடுத்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா தெரியும். அந்த ரெகுலேஷனில் வந்து இந்த பேமெண்ட் ஆஃப் ஃபண்டு ஈரான் என்ன பண்ணால், அந்த கவர்மெண்ட் ஆஃப் ஈரான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அமெரிக்காவுடைய டாலரில் தான் நீங்கள் பண்ணணும். அமெரிக்காவுடைய டாலரில் தான் ஏற்றுமதி பண்ணணும். அமெரிக்காவுடைய டாலரில் தான் நீங்கள் இறக்குமதி பண்ணணும். அதுவும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, குறிப்பாக டிரான்சாக்ஷன் அத்தாரிட்டி வந்து ஜென்ரல் லைசன்ஸ் கொடுக்கறது நீங்கள் இம்போர்ட்டிங் இன்டு த யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் க்ரூட் ஆயில், அதாவது அமெரிக்காவுக்கு நீங்கள் இறக்குமதி பண்ணுற மாதிரியான சூழ்நிலை இருக்கணும். பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட், பெட்ரோலியம் ப்ராடக்ட், அப்புறம் ஈரானியன் ஆரிஜினில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான தடை விதிக்கப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலுமே 3 நாடுகளுக்கு ஏற்றுமதி நீங்கள் பண்ணக்கூடாது. ஒன்று கிரீமியா ரீஜியன், அதாவது இப்போ ரஷ்யா ஆக்குபை பண்ணியிருக்காங்கல்ல அங்கே, இன்னொன்று வந்து கியூபாவுக்கும் வடகொரியாவுக்கு. இதை 3 தவிர நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கலான்ட்டாங்க. அதாவது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னா, இப்போ வெனிசுலா வந்து ஆயில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாம். ஆனால் வெனிசுலா வந்து டைரெக்டாக ஃபண்டு வாங்க முடியாது. இப்போ இந்தியா வெனிசுலா கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். வெனிசுலா நம்மளுக்கு ஆயில் இறக்குறாங்கன்னா நம்ம நேரடியாக அமெரிக்காவோட ட்ரெஷரி டாலரில் கொடுப்போம். அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, அவங்க நலத்திட்ட உதவியின் அடிப்படையில் அதுக்கு தேவையான கமிஷன் எடுத்துக்கிட்டு மீதி தேவைப்பட்டால் கூட இது மாதிரி எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு வெனிசுலா ஒரு கோரிக்கை கொடுத்தாங்கன்னா இவங்க அது கட்டிடமாகவோ உணவுப் பொருளாகவோ அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஃபண்டு அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஈரானுமே என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுனா ஓகே, அதை நீங்கள் பண்ணுங்கள், பட் எங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுற ரெஸ்ட்ரிக்ட் கிடையாது. நீங்கள் மற்ற நாடுகளுக்கு பண்ணாலுமே கூட அமெரிக்க ஒப்புதலோட, லைக் அமெரிக்கா தான் ஏற்றுமதி பண்ணுற மாதிரி ஒப்புதலோட நீங்கள் டாலரில் தான் வாங்கணும், டாலரில் தான் ஏற்றுமதி பண்ணணும். அது முழுக்க முழுக்க அமெரிக்கானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்க, யாருக்கு பண்ணக்கூடாதுன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம் அப்படின்றாங்க. நாளைக்கு ஏதாவது எசக்கு பொசுக்காக இவங்க பண்ணிட்டாங்கன்னா, இப்போ லைக் அண்ட் எக்ஸாம்பிள் திரும்பியும் ஹமாஸுக்கோ ஹெஸ்புல்லாவுக்கோ ஏதாவது கொடுத்தாங்கன்னா மறுபடியும் இதெல்லாம் போய் ட்ரெஷரியில் குவியுது. அப்படி ட்ரெஷரியில் குவியும் போது என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் முடக்கிக்குவாங்க. யார்? அமெரிக்கா வந்து மறுபடியும் முடக்கிடுவாங்க. முழுக்க முழுக்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எங்கள் கட்டுப்பாட்டில் தான் நீங்கள் இயங்கணும், எங்களை மீறி ஒன்று கூட இயங்கக்கூடாது. நான் இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்பு கிட்ட வரேன். பிரிக்ஸ் கூட்டமைப்போட மிகப்பெரிய நோக்கம் என்ன? டாலர் இல்லாமல் ஏற்றுமதி பண்ணணும். என்ன பண்ணணும்? டாலர் இல்லாமல் நம்மளே அவங்கவுங்க ரூபாய் அந்தந்த நாட்டோட நாணய மதிப்பில் ஏற்றுமதி பண்ணணும். ரைட்டு. இப்போ இனி ஈரான்லேருந்து ஏற்றுமதி படுகிற ஒரு சிங்கிள் லிட்டர் ஆஃப் கச்சானுடைய எண்ணெய் கூட, ஒரு பேரல் குரூட் ஆயில் கூட நீங்கள் சீனாவுக்கு பண்ணாலும் சரி, நீங்கள் இந்தியாவுக்கு பண்ணாலும் சரி, நேராக நம்ம டாலரில் தான் பண்ணணும். யார்கிட்ட போகுது? அவங்கக்கிட்ட போகுது. அவங்க எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்க? ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு இன்னொரு டவுட்டு, அப்போ 300 பில்லியனுக்கு வந்து அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களே அப்படின்னாங்கன்னா, அவங்க அமெரிக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜெரால்டு குஷ்னர் டீம் இருக்கு இல்லையா, அவங்க தான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கட்டமைக்க போகிறாங்க. அந்த ஃபண்டு எங்கன்னா இங்கிருந்து தான் எடுக்க போகிறாங்க, இந்த ஃபண்டு தான் எடுக்க போகிறாங்க. அப்போ இது இப்போ சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ ஐஏஏ உள்ளே அனுப்ப போகிறாங்க, அணுவாயுதம் இல்லாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வராங்க. ஒட்டுமொத்த இந்த பண நிர்வாகத்தையும் தனது கட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. இப்போ மேக் ஈரான் கிரேட் எகைனா, மேக் அமெரிக்கா கிரேட் எகைனா, இந்த அக்ரிமெண்ட்டில் நீங்கள் யார் வெற்றி பெற்றதா நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, இதில் உங்களுக்கு வந்து சப்போஸ் அந்த லெபனான் விவகாரத்தில் கூட இல்லைப்பா அப்படிலாம் இல்லை, நீங்கள் அவங்க வந்து ஹெஸ்புல்லாவுக்கு பெருசாக உதவி செஞ்சிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட, இன்றைக்கி வந்து இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 2 டனலை கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த 2 டனலை வந்து யூனிஃபில்னுடைய ஆஃபீஸ் பக்கத்தில் தான், 10 கிலோமீட்டர் 11 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட தோண்டி கொடுத்ததே யூனிஃபில் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அமைதி படைக்குழு, ஐநாவுடைய அமைதி படைக்குழு இருக்குல்ல, அவங்க பக்கத்தில் தான். அவங்க டனல்லேருந்து வெளியே வந்தால் என்னப்பா சாப்பாடு, வாப்பா 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம், அந்த கண்டிஷனில் தான். அப்போ இந்த அமைதி படைக்குழுடைய வேலையை பார்த்தீங்களா? இவங்க தான் வந்து அமைதி படைக்குழு இல்லை, இத்தனை நாள் இதை வந்து கூட்டு சதிகாரர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி
இன்னைக்கு மதியத்திலேருந்தே பார்த்தேன், லெபனானுடைய இராணுவம் இங்கே சதன் லெபனானுக்கு வராங்க, மக்களும் கிளம்பி வராங்க, இஸ்ரேலுடைய இராணுவமும் அங்கே இருக்குது. இன்னைக்கு நெதன்யாகு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து ஹெஸ்புல்லான்னு யார் நீங்கள் தென்பட்டாலுமே வந்து அவங்கள போடுறதுனாலும் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே முழுமையாக ஹெஸ்புல்லாவை நீக்கும் வரை அந்த இடத்துல கண்டிப்பாக நாங்கள் இருந்தே தீருவோம் வித் லெபனான் படையோடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தையும் தொடங்க போகிறாங்க. அது வந்து அமெரிக்காவில் நடத்த போகிறாங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தோணும், அமைதி போர் நிறுத்தம் நின்றுட்டாலுமே வந்து இப்போ ஈரான் ஓடி வந்து என்னப்பா நீங்கள் இப்பெல்லாம் பண்ணுறீங்களே அப்படின்னா கூட இனி ஃபுல்லாக கிடுக்குப்பிடி மாதிரி செக் வச்சுட்டாங்க. அமெரிக்கா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து செக் வச்சுருக்காங்க. நாளைக்கு வந்து ஈரான் என்ன நினைப்பாங்கன்னா, சப்போஸ் இப்போ ஆயுத ப்ரொடக்ஷனை கூட பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஃபண்டிங் ஏதாவது பண்ணுவாங்களான்னா கூட அங்கே கூட செக் வைக்க போகிறாங்க. இவங்க முழுக்க முழுக்க டாலரில் கன்வே பண்ணும்போது ஈரானுடைய சோர்ஸ் என்னங்க, என்ன நினைக்கிறீங்க? ஈரானுடைய சோர்ஸ் என்ன? ஆயில் தான், ஆயில் ஏற்றுமதி தான். எத்தனை நாளாக மறைமுகமாக பண்ணாங்க. இன்றைக்கி நேரடியாக அமெரிக்கா டாலரில் பண்ண போகிறாங்க, அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே பண்ண போகிறாங்க. அவங்கள தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது என்ன சொல்லுவாங்க, லாங் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா முடியாதா, அதுக்கெல்லாம் செக் வைக்க போகிறாங்களா? எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் உள்ள நுழைஞ்சு கட்ட ஆரம்பித்தாங்கன்னா அது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே போன மாதிரி தான். இது எல்லாம் தாண்டி ஈரான் வந்து சக்ஸஸ் பண்ணதா என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஹைலி ட்ராமா தான். நான் உங்களுக்கு பல கான்ட்ராவர்சி இருக்கும். உங்களுக்கு 2 நாளைக்கு முன்பு நிறைய பேர் என்னை வந்து திட்டிருக்கலாம். இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி அராக்சி அவர்களையும் வந்து கேலிபோஃப் அவர்களையும் வந்து அவங்க குறி வைக்காமலாம் இல்லை, காலத்தின் கட்டாயம் விட்டு வச்சிருப்பாங்களோன்ற கோணத்திலையும் நம்ம அணுகணும், பார்க்கணும். ஒன்று. இரண்டாவது விஷயம் என்ன, பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்பு கூட நான் வந்து வெளியேற போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஹைலி ட்ராமா. அது ட்ராமா தான் அது. ஏன்னா ஜேடி வான்ஸ் அவர்களே சொன்னாங்க, எப்படி போவாங்க அவங்க, ஒரு ட்ராமாங்க. அவங்க சொன்னதுக்கு ட்ரம்ப் அவர்கள் சொன்னார், அவங்க பெசஸ்கியன் அவர்கள் என்ன சொன்னார், அவங்க இதுக்கப்புறம் அணு ஆயுதம் எங்கள் கிட்ட தான் இருக்கும், யாராலும் தடுக்க முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது, அது இல்லாமல் நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை க்ளோஸ் பண்ணுவோம்னால தான் அவர் அடி பண்ணார். அதில் என்ன தப்பு? அவங்களாம் வெளியேற மாட்டாங்க, பேச்சுவார்த்தை நடத்தி தான் தீருவாங்க, நடத்தியே ஆகணும் அவங்க அப்படின்னு மனசு தைரியமாக சொல்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்லணும், என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இதெல்லாமே கத்தாரும் பாகிஸ்தானும் முன்னிலையில் இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடத்த போகிறாங்கன்றாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி கூட காசாவில் ஒரு தாக்கல் நடத்தப்பட்டது. ஹமாஸ்னுடைய மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் ரன் பண்ணக்கூடிய மிக முக்கிய நபர் வந்து கொல்லப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அதோடு சேர்ந்து பொதுமக்கள் 4 பேர் இருந்ததாகவும் அவங்க தரப்பில் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அப்புறம் ஈராக்குடைய ஆயில் மினிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாக ஆயில் ப்ரொடக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஐ திங்க் $60 கீழே வந்துடுங்க, க்ரூட் ஆயில்லாம் 60-50 வந்துடுங்க, அந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்துடும். ஏன்னா இத்தனை நாள் உலகத்தின் மிகப்பெரிய தடையாக இருக்கக்கூடிய 2 நாடுகள் எது அப்படின்னா, ஒன்று ஈரான், இன்னொன்று வந்து வெனிசுலா. அது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் யாருக்கு செக் அப்படின்னா அங்கே ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு செக். ஏன்னா ரஷ்யாவுடைய ஏற்றுமதி நீ தேவையில்லை, அதை எல்லாமே இங்கே ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க. ஈரானை வைத்து வெனிசுலாவை வைத்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க. ஈரானும் வெனிசுலாவும் அமெரிக்கா மூலியமாக ஏற்றுமதி பண்ண போகிறாங்க. எல்லாமே டாலரில் அமெரிக்கா மூலியமா ஏற்றுமதி பண்ண போகிறாங்க. அவ்வளோதான். இது வந்து கம்ப்ளீட்டாக அவங்க இந்த யுத்தத்தை வைத்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய லாஸ், அமெரிக்கா மண்டியிட்டு விட்டது, அமெரிக்கா தோத்து விட்டது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே வந்து இனி நம்ம லைனில் வந்து பேசிக்கலாம். என்ன சூழ்நிலை அது மாதிரி இருக்குது பாஸ். இன்னும் போக போக என்னென்ன அறிவிப்புகள் வருதோ, என்னென்ன நடக்க போதோ, இது கம்ப்ளீட்டாக ஒரு ரெஜிம் சேஞ்சு தாங்க. அதற்காக நான் வந்து இந்த அக்ரிமெண்ட் தவறு, இது பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னா நம்மளுடைய அடிப்படை தேவை என்னங்க? ஒரு ஆஸ் ஏ காமன் மேனாக என்னுடைய அடிப்படை தேவை என்னன்னா, குருடாயில் விலை குறையணும். குருடாயில் விலை குறைஞ்சா அது நமக்கு நேரடியாக பயன்பெறணும், மக்கள் சுபிட்சமாக இருக்கணும், பொருளாதார விலையேற்றம் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா இந்த ஒப்பந்தத்தை ஓகே தான், நம்மளுக்கு அற்புதமான ஒப்பந்தம். அது ஈரான் ஜெயிச்சா என்ன, நம்மளுக்கு அமெரிக்கா ஜெயிச்சா என்ன, அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு காமன் மேனாக நம்ம கொண்டாட வேண்டியது தான். அப்போ அதை ஈரான் எக்ஸ்பர்ட்டாக ஈரானுடைய சிட்டிசனாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபெயிலர் தான். அது ஒரு பிரிக்ஸ் கூட்டமைப்பாக ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு சாதாரண அடிலாம் இல்லை, ஒரு சமிட்டி அடி. இனி இந்த ஒரு ஒற்றை காரணத்தை வைத்து கொண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்பை எப்படி உடைக்க போகிறாங்க அப்படின்றத பாருங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்த போகிறாங்க.
ஏன் நான் இதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, நான் இன்னொன்னு சொல்லிட்டு போயிடுறேன். கத்தாரினுடைய எனர்ஜி மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி தான். 13 பேர் இருந்திருக்காங்க. இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இதான் ரேஸ் லாஃப்தான் சொல்லுவாங்க. வேர்ல்டுலே மிகப்பெரிய ஒரு கேஸ் எக்ஸ்போர்ட்டர் கம்பெனி அது. இது பெரிய ஒரு பாதிப்பு தான். பட் இது நாங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ நான் வரேன். நான் திடீர்னு உள்ள இடையில சொல்லணும்னு நினச்சி வந்துட்டேன். நான் எப்படி சார் அமெரிக்காவுக்கு வந்து அடுத்தடுத்து இது வெற்றி அப்படின்னா, இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்பை உடைக்கிறது மட்டும் இல்லாமல் லாட்டின் அமெரிக்காவில் சீனாவுடைய செல்வாக்கு பெருசாக இருந்தது. பிரிக்ஸினுடைய கூட்டமைப்பு கூட அங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. லாட்டின் அமெரிக்காவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த வரைபடத்தை உங்ககிட்ட காட்ட விரும்புறேன்னா, அர்ஜென்டினா மெல்லை அவர்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஃபார் ரைட் விங் அவர் ஆல்மோஸ்ட் வந்து மாறிட்டார். பொலிவியா, பராகுவே, பெரு, கொலம்பியா. இன்னைக்கு கொலம்பியானுடைய தேர்தல், அவங்களும் வந்து அமெரிக்காவுடைய அடிவரடியாக வருது ஜெயிச்சிட்டார். இன்னும் இருக்கிறது வெனிசுலாவும் பிரேசிலும். வெனிசுலா வந்து ஆல்ரெடி அவங்க அமெரிக்காவுடைய கட்டுப்பாடு தான். பிரேசிலும் வந்து லூடா சில்வா அவர்கள் எப்போ தேர்தல் நடந்தாலுமே அது வந்து ரிஸ்க் தான். அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, 2023 ஒட்டுமொத்தமாக பிரிக்ஸோட கட்டுப்பாட்டில் அழகாக இருந்தது. அர்ஜென்டினாவிலிருந்து எல்லாமே மெல்லை அவர்கள்லாம் எந்த அளவுக்கு அமெரிக்கா சார்ந்தவராக மாறிட்டாரா, இன்னைக்கு அப்படியே எலெக்ஷன் எல்லாமே மாறிட்டே இருக்கா. அது இன்னைக்கு கொலம்பியானுடைய பிரசிடென்டா கேண்டிடேட்டா ஜெயிச்சிருக்கிறார்கள். அவர் பேர் வந்து அல்பர்டோ டீலி எஸ்பிரிலா. இந்த எஸ்பிரிலா அவர்கள் வந்து நான் ஜெயிக்கிறதுக்கும் ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கும் வித்தியாசம்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு 3 நாட்டு சிட்டிசன் வச்சிருக்கிறாரு. அமெரிக்க சிட்டிசன் வச்சிருக்கிறாரு, ஒன்னொன்னு இத்தாலியினுடைய சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கிறாரு. நேரடியாகவே இவருக்கு வந்து ட்ரம்ப் பிரச்சாரம் பண்ணாரு. உடனடியாக நான் அமெரிக்கா வரேன்ட்டாரு. அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு வந்து எல்லா தடைகளும் நாங்கள் நீக்க தயாரா இருக்கோம், பேச்சுவார்த்தை நடத்த தயாரா இருக்கிறோம், இனி நாங்கள் வேறு கொலம்பியா வேறு அல்ல, கொண்டாடுங்களே அப்படின்ட்டாங்க. அவ அமெரிக்காவுக்கு இங்க ஒரு வெற்றி. ஆல்மோஸ்ட் பிரேசில தவறுங்க, வெனிசுலாவில இருந்து கொலம்பியாவில இருந்து மீதி எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. அமெரிக்கானுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு சென்று விட்டது. இனி நீங்க பிரேசிலும் சரி இல்ல வந்து கியூபாவும் சரி, எலெக்ஷன் மீதி எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம். நீங்க ட்ரம்ப் வந்து ஒரு மாதிரி லூசுத்தனமா தனது எக்ஸல பதிவுல இருந்து எல்லாமே போடுறாரு, அவர் அப்படி இப்படி நீங்க நினைச்சீங்கன்னா கூட அந்த மேக் அமெரிக்கா கிரேட் எகைன்ன்ற கான்செப்ட் இன்னைக்கு ஈரான் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அமெரிக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஈவன் உங்களுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். கிறிஸ் ஸ்டார்மர் அவர்களுடைய ரிசைன் பண்ணார் இல்லையா, கண்ணீர் வடிச்சார் மனுஷன். கடைசியில் அவங்க மனைவியை பற்றியும் அவங்க குடும்ப தியாகத்தை பற்றியும் சொல்லும் போது 650 சீட்டில் லேபர் பார்ட்டி 411 ஜெயிக்கிறாங்க. 717 நாள் பிரதமர் பதவியில் இருந்து இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டார். கூட இருக்கக்கூடிய ஆளுங்களுடைய நெருக்கடினால ராஜினாமா பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 வருட வரலாற்றில் யூகேல பார்த்தோம் அப்படின்னா 7 பிரதமர்களை கண்டுள்ளது. இதுக்கு முன்பு வந்து அடுத்த ஒட்டுமொத்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கேமரன் அவர்கள் 429 நாள், தெரசா மே வந்து 1106 நாள். பட் இவங்க 2 பேர்த்துக்குள்ள கான்ட்ரவர்சி என்னன்னா, நெகோசியேஷன் பிரெக்சிட் நெகோசியேஷன் பீரியட்ல அந்த பிரெக்சிட்ல இருந்து வெளியேறணும், அது சேர்ந்ததுனால தான் யூகே வந்து தன்னை தனித்துவத்தை இழந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போரிஸ் ஜான்சன் அவர்கள் கேம்பிங் பண்ணாரு, ஜெயிச்சிட்டாரு. அப்புறம் அவரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா 1140 நாள் இருந்தாரு. அதுக்கப்புறம் கோவிட் சமயத்தில் அவருக்கு பெரிய பிரச்சனை வந்து லிஸ்ட்ரஸ் அவர்கள் 49 நாள், அப்புறம் ரிஷி சுனக் அவர்கள் 619 நாள், அப்புறம் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் 717 நாள். சரி, இந்த யூகேயை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடில் சமீபத்தில் சுத்தமாகவே அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு ஆகவே இல்லை. அதனால தான் நேற்று ஆளுக்கு முன்பு அமெரிக்கா ஓடி வந்து கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் ரிசைன் பண்ண போறாருன்னு போட்டிருந்தாரு. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், இவ்வளோ அதிபர்கள் இவ்வளோ பிரதமர்கள்லாம் மாறிட்டே இருக்கிறாங்கல்ல, என்ன காரணம் நினைக்கிறீங்க? முழுக்க முழுக்க ரஷ்யா மீது போடப்படுகிற பொருளாதார தடை மட்டுமே. அவரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல, அவர் கொடுத்த அக்ரிமெண்ட் எதுவுமே ஃபுல்ஃபில் பண்ணல. எப்படி பண்ணுவீங்க? யூகே ரஷ்யா உக்ரைன் வாருக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா யூகேனுடைய பிரதான இன்வெஸ்ட்மெண்ட் 40% ரஷ்யாவை நம்பி இருந்தாங்க. ரஷ்யானுடைய பெரும்பாலான முதலீட்டாளர்கள் இங்கே இருந்தாங்க. அவங்களை எல்லாத்தையும் முடக்கி துரத்தி பொருளாதார தடைகளை போட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அலுமினியத்தில இருந்து எல்லாமே நீங்க அங்கதான் பக்கத்துல வாங்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு கம்மியா இருந்தது. யூகே மட்டும் இல்லைங்க,
நாளைக்கு வந்து இன்னைக்கு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகமாக தோணலாம். எல்லாமே நீங்கள் ஜெலன்ஸ்கியை கேட்டுக்கிட்டு பெருசாக நீங்கள் சாதிச்சிட்ட மாதிரி தோணலாம். ஆனால் இப்போதைக்கு நிரந்தர வெற்றியான சும்மா ஜஸ்ட் கொஞ்சம் ஷார்ட் பீரியட் தான் நீங்கள் எல்லாமே. அடுத்த தோல்வி யாருக்கு தெரியுமா? பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள். எப்போ தேர்தல் வச்சாலுமே கண்டிப்பாக தோக்க தான் போகிறாரு. இந்த 2 பேர், அப்புறம் வழக்கமாக ஃப்ரைட் ரைஸ் அவர்கள், இந்த 3 பேர் காலியானா போதும். இந்த 3 தலைகளில் ஒரு தலை அவுட் ஆகுது. அடுத்த வராள் யார் தெரியுமா? அவர் பயங்கரமான ஆளாகிறாரு. அடுத்து தான் வராருன்ற மாதிரி சொன்னாங்க. இல்லைங்க, அவர் பேர் மறந்துட்டேங்க, எடுத்து வச்சிருந்தேன், பேர் மிஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன், அவரோட வீடியோ மட்டும் போடுறேன் நான். இவர் தான்ன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எப்படி ஃப்ளோவில் மறந்துன்னு தெரியல. இனி நாளைக்கு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் நான். அப்புறம் ரஷ்யா உக்ரைன் வார் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ரஷ்யாவுடைய செமிகண்டக்டர் பிளான்ட் ஒன்று அடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்கல்ல, அது ஒன்று. இன்னொன்று ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க, ஒரு 600 ஏர் டிஃபென்ஸ் மிசைல்ஸ் ஜெலன்ஸ்கி கொடுக்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ரஷ்யா மீது தாக்குதல் கொஞ்சம் அதிகரித்திருக்காங்க. எந்த நேரத்திலையும் தாக்கல் நடத்தப்படலாம் என்று உக்ரைன் கொஞ்சம் பதற்றமாகவே இருக்காங்க. இன்னைக்கு கூட உக்ரைனுடைய ஒரு ஆயில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பகுதியில் இன்னைக்கு ரஷ்யா அடிச்சாங்க. ஜாப்ரோசியா பகுதியில் அவங்களுடைய ஆயில் குடோன் ஒன்று இருந்தது, அங்கே அடிச்சிருப்பதாக சொல்கிறாங்க. G2 ட்ரோன் மூலியமாகவும் தொடர்ந்து பெரிய அளவுக்கான தாக்குதல் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. யூகேனுடைய தேர்தல் தோல்வி உக்ரைனுக்கு பெரிய அடி, அமெரிக்காவுக்கு பெரிய பலன். ஏன் அப்படின்னா, ஐரோப்பா நாடுகள் முழுவதுமே இன்னைக்கு ப்ளூம்பர்கில் போட்டிருக்காங்க பாருங்க, முழுக்க ரஷ்யாவை நம்பி இருந்தவங்க இப்போ அமெரிக்காவை நம்பி மட்டும்தாங்கிறாங்க. ஐரோப்பா ஃபுல்லதும் அமெரிக்காவின் அடிவரடிகளாக மாறிட்டாங்க, அடிமைகளாகவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு 70% ஆயில் அண்டு கேஸ் யாருக்கிட்ட வாங்குறாங்கன்னா அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் வாங்குறாங்க. இப்போ போதாத குறைக்கு ஈரான் கிட்டேருந்து வாங்கி அப்படியே பக்கமே கொடுத்துருவாங்க. மிடில் ஈஸ்ட் ஏன்னா ஈரான் ஒட்டுமொத்தமாக நீ அமெரிக்கா வாங்கிட்டு அவங்க ஏற்றுமதி பண்ண போகிறாங்க. வெனிசுலாவும் வாங்கி ஏற்றுமதி பண்ண போகிறாங்க. அமெரிக்கா எனக்கு இதுதான் பாஸ், என்னால் எங்கே நிற்கிறாங்க பாருங்கள். கடைசியில் சாதிச்சிட்டாரு ட்ரம்ப், இதில் சாதிச்சிட்டாரு. ஈரான் இந்த யுத்தத்தை தொடங்கி இஸ்ரேலுக்கு நல்லது பண்ணுறன்ற பேரில் ஒட்டுமொத்தமாக அங்கே அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அமெரிக்கா போராடுது, மாட்டிடுச்சு அப்படின்னு நினைச்சோம் நம்ம. ஆனால் அக்ரிமெண்ட் என்ற ஒற்றை வார்த்தையில் ஒட்டுமொத்தமாக வாரி சுருட்டிட்டாங்க. இனி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. 1000 நீங்கள் சொன்னாலும் தெரியாது, இந்த அக்ரிமெண்ட்டில் அமெரிக்கா வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான். ஸோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு. நன்றி, வணக்கம்.